ஆறாம் இடத்துல புதன் இருந்தா எந்த வித பலன்கள் கிடைக்குங்க? வேலை நல்லா இருக்கும். ம். 6ல புதன் இருந்தா வேலைக்காக இடம் மாறுறது, ப்ரமோஷன், சம்பள உயர்வு, முன்னேற்றம் எல்லாமே கிடைக்கும். சிறப்பு. ஆனா அங்கதான் கடனும் ஒரு ஃபேக்டர் இருக்குங்கய்யா. ஆமா, 6ல பொதுவாகவே புதன் வந்துங்க சார். ஆ. புதன் திசை யாருக்கு வந்தாலும் சரி, கடன், நோய், வழக்கு, எதிரி, பகை இல்லாமல் வாழவே முடியாது. வாய்ப்பே இல்லை. இது இருந்து வந்தே தீரும். இது புதனோட நேச்சர் கேரக்டர். அப்ப 6ல புதன் இருந்தா பெண்களே எதிரியாவாங்க. பெண்களே எதிரியா உங்க குழந்தைகளுக்கு கண் பிரச்சனை வரும். 6ல புதன் இருந்தா கிட்ட பார்வை, தூர பார்வை வரும். அவங்க லேட்டா பேசுவாங்க. பேச்சுல பிரச்சனை இருக்கும், பல்லு பிரச்சனை இருக்கும். 6ல புதன் இருந்தா சில நேரம் குழந்தைக்கு பேசுற பேச்சிலேயே நீங்க எதிரியா நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க. என்ன இப்படி பேசுறான் அப்படிங்கிறது. இதுல 6ல இருக்கிறது புதன் அறிவு கிரகம். கரெக்டா சொல்லிட்டீங்க. புதன் இன்டெலிஜென்ட், ரொம்ப ஒரு பவர்ஃபுல். அறிவுடையார் எல்லாம் உடையார். அறிவு ஒன்று இருந்துட்டா, ஞானம் கல்வி ஒன்று இருந்துட்டா எல்லாம் கிடைச்சிருந்தார். அப்போ புதன் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாமே பெற முடியுங்கிறத சூட்சுமம். புதன் அப்படிங்கிறது முதல்ல உயிர்களில் தாய்மாமன். உயிர்களில் தாய்மாமன், இளைய சகோதரி. இளைய சகோதரி ரெண்டு தான் உயிர் கிரகம். இந்த கிரகத்தில் உயிரை பற்றி சொல்லக்கூடியது இந்த ரெண்டு தான். சரி, பொருள்களில் மற்ற விஷயங்கள்ல என்னென்ன சொல்லணும்னா கல்வி, டாக்குமெண்ட், சிறிய அணிகலன்கள், சிம்பிளான வெஹிக்கிள்ஸ், சின்ன சின்ன வாகனங்கள், இடமாற்றம், கம்யூனிகேஷன், மொபைல் ஃபோன், உங்களுடைய கழுத்து, டாக்குமெண்ட், உங்ககிட்ட இருக்கிற ஆல் ரெக்கார்ட்ஸ், உங்க மொபைல், இதெல்லாம் புதனுடைய தலை சிறந்த ஆளுமையில் வரும். இந்த கம்ப்யூட்டர்லாம் வந்துடும். ஆமா, கம்ப்யூட்டர், கணினி, செல்போன், ஐபேட், லேப்டாப் எல்லாமே புதன் தான்.